ஹரே கிருஷ்ணா 32 ஸ்லோகம் பார்க்கலாம். ஆத்மமௌபமம் ஏன சர்வத்ர சமம் பஷ்யதி யோ அர்ஜுன சுகம் வாயதி வாதுகம் ச யோகி பரமோ மதக. கிருஷ்ண உணர்வில் இருக்கிறவங்க பரம யோகி ஆவாங்க. அவங்க தனது சுய அனுபவத்தினால எல்லோருடைய சுக துக்கத்தையும் தெரியும். அவங்களுக்கு உயிர்வாழி துன்பப்படுவதற்கான காரணம், உயிர்வாழினா நம்ம மனுஷங்க எல்லாருமே கஷ்டப்படுறதுக்கு காரணம் இறைவனுடனான தனது உறவை மறந்திருக்கிறதுனால தான். மேலும் மகிழ்ச்சிக்கான காரணம் கிருஷ்ணரே மனிதனின் எல்லா செயல்களுக்கும் உன்னத அனுபவிப்பாளர். கிருஷ்ணரே எல்லா நாடுகளுக்கும் கிரகங்களுக்கும் உரிமையாளர். கிருஷ்ணர் தான் எல்லா உயிர்வாழியினும் உற்ற நண்பன் என்பவற்றை தெரிவதுதான். உயிர்வாழி கிருஷ்ணருடனான தனது உறவை மறந்ததன் காரணத்தினால ஜட இயற்கையின் குணங்களால கட்டுப்படுத்தப்பட்டு 3 வகை துன்பங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க என்பதை பக்குவமான யோகிகளுக்கு தெரியும். மேலும் தான் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால கிருஷ்ண உணர்வினர் கிருஷ்ணரை பற்றிய ஞானத்தை எல்லா இடங்களிலும் சொல்ல முயற்சி செய்கிறாங்க. பக்குவமான யோகி கிருஷ்ண உணர்வை அடைவதன் முக்கியத்துவத்தை பிரச்சாரம் செய்ய முயல்வதனால அவரே உலகிலேயே ரொம்ப சிறந்த வள்ளலும் பகவானின் ரொம்ப நெருங்கிய தொண்டரும் ஆவாங்க. நாச்ச தஸ்மான் மனையீஷு கஷ்டின் மே பிரகிகத்தமக. அதாவது இறைவனின் பக்தன் மற்ற எல்லா உயிர்வாழிகளின் நலனை எப்போதும் விரும்புவதனால அவங்க எல்லாருக்கும் உற்ற நண்பனாகவே இருக்கிறாங்க. அவங்களே சிறந்த யோகியும் ஆவாங்க. ஏன்னா அவங்க தனது சுய லாபத்திற்காக யோகத்துல பக்குவம் அடைய விரும்பாம பிறருக்காகவும் முயற்சி செய்கிறாங்க. அவங்க சக உயிர்வாழியிடம் எல்லா உயிர்வாழியும் பொறாமை கொள்வது இல்லை. தனது சுய முன்னேற்றத்தை மட்டும் விரும்பும் யோகிக்கும் இறைவனின் தூய பக்தருக்கும் உள்ள வேற்றுமை இதுதான். பக்குவமான தியானத்திற்கு தனி இடத்திற்கு செல்லும் ஒரு யோகி தன்னுடைய சுயநலத்திற்காக முத்தர்ந்தான். ஆனா ஒவ்வொரு மனிதனையும் கிருஷ்ண உணர்வினை நோக்கி திருப்புவதற்கு தன்னால் இயன்றவரை முயலும் பக்தனை போல பக்குவம் அடைந்தவங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா.